ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொன் ஒன்று கண்டேன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வசந்த் ரவி, அசோக் செல்வன், அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமி இவங்கெல்லாம் மெயின்லைன் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வி பிரியா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டர். தமிழ்லேயே ஒரு சில படங்கள் எடுத்திருக்காங்க. மெயினாக இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அண்ட் வசந்த் ரவி இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சந்தர்ப்ப சூழ்நிலையால் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எதிரிகளாக மாறுறாங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து அதிகமாக அடிச்சுக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வேற வேற ஊரில் படிக்க விடுறாங்க. ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இவங்க வந்து ஒரு சூழ்நிலையில மீட் பண்றாங்க. மீட் பண்ணப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்து இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கு. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா லட்சுமி. மெயினாக அவங்க டிவோர்ஸி. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் அசோக் செல்வன். அது வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் ரவிக்கு தெரிய வருது. ஏன்டா நீயும் என் கூட சேர்ந்து அந்த பொண்ணை ட்ரை பண்ற, பட் நீ தான் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். இது என்கிட்ட இப்போ சொல்ற, இதால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டு, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க. இது ஒரு குழப்பமான ஒரு மாதிரியான கதை தான். இது இந்த கதை ரொம்ப ஒரு நார்மல் கமர்ஷியல் கதை. ஃபைனலாக அந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரி கேட்கும் போதே தெரிஞ்சு பாருங்க. ஒரு சில பேர் என்னடா இதெல்லாம் ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அவரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நேச்சுரலாக நல்லா இருந்தது. நல்லா நீட்டான ஒரு ஆக்டிங். அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த ஒரு ஸ்டைலில் நல்லா நீட்டாகவே நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ரொம்ப கேஷுவலாக. அது மாதிரி வசந்த் ரவி அவர் இந்த படத்தில் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். ரொம்ப உருன்னு இருக்க ஒரு கேரக்டர் தான். நிறைய இடங்களில் காமெடி பண்ணுவார். அவரே அறியாமல் அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு காமெடி அதெல்லாம் நல்லா இருந்தது படத்தில். அது மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இந்த படத்தில் நல்லா போல்டான ஒரு பிரேவான ஒரு கேரக்டர். படம் பூரமே ரொம்ப ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நீட்டான ஒரு ஆக்டிங் அவங்க கிட்ட இருந்தும். அதே மாதிரி தீபா சங்கர் அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான், ஒரு காமெடியன் ரோல் தான். அதுவும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க காமெடியில் ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க பேசினாலே ஒரு சில அந்த ஸ்லாங் காமெடியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அதே டைப் ஆஃப் காமெடி தான் அவங்க கிட்ட இருந்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் ரவியோட அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் அவங்க கிட்ட வந்து. அவங்க வந்து அந்த ஒரு மாதிரி பேரலைஸ்ட் ஆகி ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்க ஒரு கேரக்டர், விட முடியாத கேரக்டர். பட் நல்லா இருந்தது அவங்க கேரக்டர். சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி மேத்யூ வர்கீஸ் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமியோட அப்பாவாக பண்ணியிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா ரோல். அந்த ரோலுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த கேரக்டர். அதே மாதிரி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. ரீசெண்டாக யுவன் சங்கர் ராஜா ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. பெருசாக அந்தளவுக்கு அவர் போடுற சாங்ஸ் அது ஹிட் ஆகுது இல்லை, அவர் போடுற பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெருசாக ஆகுது. ஒரு காலத்தில் நம்ம பார்த்த யுவன் சங்கர் ராஜா வேற, இது வேற. பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.5 இயர்ஸ் முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நாளாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சில இடங்களில் ஸ்டாப் ஆயிருந்ததுன்னு. அதனால யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸும் படத்தில் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் சூட் ஆகல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது தெரியுது. ஏன்னா ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நமக்கு வந்து அப்படியே நம்ம அந்த படம் பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்துக்கு இவங்க தான் மியூசிக் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஏடி பக்கத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஓரளவு ஓகே வந்து டிஏ ஒர்க் இதெல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப சிம்பிளாக சுற்றி ஒரு சில ஒரு ரெண்டு லொக்கேஷன்ஸில் நடக்கிற கதை தான். சிம்பிளாக நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சதீஷ் சூர்யா ஒரு எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள படத்தை வந்து கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. இந்த கமர்ஷியல் படத்தில் அதுக்கு மேலே இந்த படத்தில் வந்து ஸ்டஃப் இல்லை. அதனால கரெக்டாக 2 மணி நேரத்துக்குள்ள நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி வி பிரியாவோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழைய கதை. பட் இந்த படமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் தான் சொல்கிறாங்க. பட் இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய கதை. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியன்ஸ் பார்த்த கதை. அந்தளவுக்கு ஒரு பழைய கதையை கொண்டு போய் இப்போ ஜென்ரேஷனுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீன் பிளேயுமே அந்தளவுக்கு பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாகவுமே இல்லை. ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளேவாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி அந்தளவுக்கு நமக்கு எதுவும் பிக்கப் ஆகல. அட்லீஸ்ட் நான் நினச்சி செகண்ட் ஹாஃபாவது பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப மொட்டையாக போதே போர் அடிக்குது அப்படின்னு பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே நிறைய லேகு ப்ளஸ் ரொம்ப போரிங்கான ஒரு சீன்ஸ். படத்தில் உண்மை கதையே இல்லாமல் எப்படி ஒப்பேத்தி 2 மணி நேரம் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடங்கள் எனக்கு பட்டது. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. அதை தவிர படத்தில் வேறு எதுவும் பெருசாக எனக்கு படலை. ரொம்ப ஒரு மைனஸான ஒரு படமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு ஒரு பழைய கதையாக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கிரிப்பியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். ஓரளவு கொஞ்சம் பார்க்குற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, செகண்ட் ஹாஃப்மே ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளேன்றதுனால இந்த படம் ரொம்ப ஒரு மைனஸான ஒரு படமாக போயிடுச்சு. ப்ளஸ் அந்தளவுக்கு பெருசாக அது எதுவும் ஒர்க் அவுட்டே ஆகலை. பட் ட்ரைலர் பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருந்ததுனால படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நீங்கள் எமோஷனலாக போடணும்னா கூட ஒரு சில இடங்களில் அந்த ஒரு காமெடி சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஓரளவு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கிரிப்பியாக இந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜாக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக ஓரளவாக நல்ல கமர்ஷியல் படமாக வந்திருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்னில் எடுத்தாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து ஏதோ படத்தை 2 மணி நேரம் ஓட்டணுன்ற மாதிரி எடுத்த மாதிரி தான் வந்து பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி செகண்ட் ஹாஃப்மே சரி சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா தியேட்டரில் போய் ஆடியன்ஸ் உட்காந்து பார்த்துருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் தான். ஜியோ சினிமா ஆப் ப்ளஸ் கலர்ஸ் தமிழ் டிவியில் போடுறாங்க. அப்படின்னு நமக்கு ஓடிடிலே பார்க்க போர் அடிக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க இந்த படம் எந்த லெவலில் இருக்குன்றது. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 3 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் இருக்குது. யூஸ்வலாக வரக்கூடிய ரொம்ப ஒரு பழைய பேட்டர்னான ஒரு கமர்ஷியல் படம். சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஸ்க்ரீன் பிளே.
ரொம்ப போர் அடிச்சதுன்னா வீட்டில் சும்மா டைம் பாஸ் ஆகணும்னா உட்காந்து ஜியோ சினிமா ஆப்பில் பாருங்கள். நிறைய பேருக்கு ஜியோ சினிமா ஆப், ஜியோ சினி யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.